முதலில் லோக்கல் கிளாசிஃபைட் வெப்சைட்டில் ஏஞ்சலா பெயரில் வெளிவந்திருந்த கற்பழிக்க கட்டழகன் தேவை விளம்பரத்தை ஆய்வு செய்தனர் போலீஸ். VPN பயன்படுத்தி போஸ்ட் செய்யப்பட்டிருந்த அந்த விளம்பரத்தில் கான்டாக்ட் விவரங்களாக ஏஞ்சலாவின் மெயில் ஐடி, செல்போன் நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. VPN எல்லாம் எங்களுக்கு வெஜ் பிரியாணி மாதிரி என லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்த அமெரிக்காவின் சைஃபர் கிரைம் கில்லாடிகள் அந்த விளம்பரத்தை போஸ்ட் செய்த IP அட்ரஸை ட்ரேஸ் செய்தார்கள். ஆரஞ்ச் நகரில் இருந்த அந்த வீட்டு காலிங் பெல்லை அமுக்கிய போலீஸை என்ன இந்த பக்கம் என ஏதும் அறியாத பச்சை குழந்தை போல் வரவேற்றாள் ஏஞ்சலா. சுதாரித்த போலீஸ் சும்மா என சொல்லி சமாளித்துவிட்டு நீங்க எங்க இங்கே என்று நலம் விசாரித்தார்கள். இது என் அப்பா அம்மா வீடு என்றாள் ஏஞ்சலா. அப்படியா சங்கதி என அங்கிருந்து அப்பிட்டான போலீஸ் தங்கள் சந்தேக வலைக்குள் ஏஞ்சலாவையும் சத்தமில்லாமல் சுருட்டி கொண்டார்கள். கிளாசிஃபைட் வெப்சைட்டில் கற்பழிப்பு பணிக்கு கட்டழகன் தேவை விளம்பரம் போஸ்ட் செய்யப்பட்ட தேதி நேரத்தில் ஏஞ்சலா தனது பெற்றோரின் வீட்டில்தான் இருந்தாள் என்பதை தங்கள் உள்ளடி உளவு வேலைகள் மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டனர் போலீஸ். ஏஞ்சலாவிற்கு வந்திருந்த மிரட்டல் இமெயில்களில் சில அதே ஆரஞ்ச் நகரில் இருந்த ஏஞ்சலாவின் பெற்றோரின் வீட்டு இன்டர்நெட் IP அட்ரஸிலிருந்து VPN பயன்படுத்தி அனுப்பப்பட்டிருந்ததும் அந்த நாட்களில் நேரத்தில் ஏஞ்சலா தன் பெற்றோர் வீட்டில்தான் இருந்தாள் என்பதும் போலீசின் புலனாய்வில் தெளிவானது. சம்பவம் நடந்த ஜூன் மாதத்தில் 3 மாத கர்ப்பமாக இருந்த ஏஞ்சலாவின் வயிறு 5 மாதங்கள் கடந்த பின் இப்பொழுது 7ஆம் அறிவு போதி தர்மனின் வயிறு மாதிரி உள்வாங்கியிருந்ததே தவிர உள்ளே இரட்டை குழந்தைகள் வளர்ந்து வயிற்றை 8 மாத கர்ப்பிணி அளவிற்கு வீங்க வைப்பதாக இல்லை. அடிக்கடி விசாரணைக்காக ஏஞ்சலாவை சந்தித்த போலீசிற்கு ரொம்ப நாளாகவே இந்த சந்தேகம் மண்டையை குடைந்து கொண்டிருந்தாலும் வயிற்றை பற்றி நமக்கென்ன கவலை, நாம் வழக்கை கவனிப்போம் என கடமையில் கண்ணாயிருந்தனர் போலீஸ். ஆனால் எல்லா இடத்திலும் இருப்பது போல் அந்த போலீஸ் டீமிலும் இருந்த புரணி விரும்பி பொம்பள போலீஸ் ஒருத்தி வெட்கத்தை விட்டு வயிறு வீக்கம் பற்றி ஏஞ்சலாவிடம் கேட்டே விட்டாள். அந்த சிறுக்கியின் சாபம், என் குழந்தைகள் கருவிலேயே அபார்ஷன் ஆகிவிட்டார்கள் என சொல்லி மூக்கை சிந்தினாள் ஏஞ்சலா. ஐயோ பாவம், ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துயரமா என கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் தங்கள் கடமையில் கவனம் செலுத்தத் தொடங்கினார்கள் போலீஸ். போலீஸ் விசாரணை விரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் மிச்சல்லேவின் சிறைவாசத்திற்கு ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 5 மாதங்களாக சிறையில் தவித்துக் கொண்டிருந்த மிச்சல்லே பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து அதுவரை அவள் மறைத்து வைத்திருந்த பல ரகசியங்களை கோர்ட்டில் பேசத் தொடங்கினாள். 2013ஆம் ஆண்டு பார்ட்டி 1இல் பழக்கமான யான் டயஸுடன் சில வாரங்கள் நட்புடன் பழகி வந்தாள் மிச்சல்லே. திடீரென ஒரு நாள் பூங்கொத்து ஒன்றை நீட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்ஷிப்பாக ப்ரொமோட் பண்ண பர்மிஷன் கேட்டான் யான் டயஸ். அவனுக்குள் ஒளிந்திருக்கும் சனியன் சகடை பற்றி அறிந்திராத மிச்சல்லே மிச்ச வாழ்க்கை இனி உன்னோடுதான் என புன்னகையுடன் பூங்கொத்தை பெற்று யான் டயஸின் சதி வலையில் விழுந்து தொலைத்தாள். பப், பார்ட்டி, ஃபன், டேட்டிங் என என்ஜாய்மெண்ட்டுகளால் வாழ்க்கை என்கேஜாக போய்கொண்டிருந்த நிலையில் நாம ஒரு வீடு வாங்கலாம், கல்யாணத்திற்கு பின் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்றான் யான் டயஸ்.
அட, வருங்கால புருஷன் ஆசைப்பட்டு கேட்டு விட்டானே என லோன் போட்டு $15,000 டவுன் பேமெண்ட் கட்டி மீதிக்கு பல இன்ஸ்டால்மெண்ட்டுகளை போட்டு $4,75,000 ஒரு வீட்டை வாங்கினாள் மிச்செல்லே. மொத்த பணமும் அவளுடையது. ஆனால் வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் யான் டயஸ் மற்றும் மிச்செல்லே இருவரின் பெயரில் இருக்கட்டும் என்றான் யான் டயஸ். சரி, வருங்கால புருஷன்தானே, போனா போகுது என யான் டயஸின் இம்சைக்கு ஒத்துக்கொண்டாள் மிச்செல்லே. புது வீட்டை பூட்டி வைக்கக்கூடாது, பாழடைந்து விடும் என அவ்வப்பொழுது மிச்செல்லேவை புது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தூசி தட்டி விளையாடினான் யான் டயஸ். சரி, வருங்கால புருஷன்தானே, புழங்கிட்டு போகட்டும் என பொறுத்து கொண்டாள் மிச்செல்லே. அடிக்கடி புது வீட்டிற்கு வந்துவிட்டு பெற்றோர் வீட்டிற்கு ரிட்டர்ன் டிராவல் பண்ணுவது போரடிக்குது. இனிமேல் பர்மனண்டாக இங்கேயே தங்கப் போகிறேன் என்றான் யான் டயஸ். அதற்கென்ன, தங்கிட்டு போ என்றாள் மிச்செல்லே. தனியாக தங்க பயமாக இருக்கு, நீயும் இங்கேயே வந்துவிடு, 2 பேரும் சேர்ந்து சோடி போடலாம் சோடி என்றான் யான் டயஸ். சரி, வருங்கால புருஷன் கேட்டுட்டானே என பெட்டி படுக்கையுடன் வந்து யான் டயஸுடன் லிவ் இன் லைஃப் ஜோதியில் ஐக்கியமானாள் மிச்செல்லே. மிச்செல்லே மொத்தமாக யான் டயஸின் கட்டுப்பாட்டில் வந்ததும் மெல்ல மெல்ல யான் டயஸின் இல்லீகல் இச்சைகள் வெளிவரத் தொடங்கின. வெளியில் சொல்ல முடியாத வெட்கக்கேடான பல காம இச்சைகளை செய்யுமாறு மிச்செல்லேவை வற்புறுத்தத் தொடங்கினான் யான் டயஸ். அதில் உச்சமாக ஒரு நாள் தன் நண்பன் ஒருவனுடன் மிச்செல்லே ஒண்ணுமண்ணாக இருப்பதை தான் பார்த்து ரசிக்க வேண்டும் என எச்சத்தனமான ஆசையை மிச்செல்லேவிடம் சொன்னார். வருங்கால புருஷன்தானே என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளி விடுவேன் என மிச்செல்லே கத்தியை காட்டி மிரட்ட வாலை சுருட்டி கவட்டிற்குள் வைத்துக்கொண்டு கப்சிப்பானான் யான் டயஸ். அதன்பின் அவ்வப்போது போதையில் இதை பற்றி யான் டயஸ் பேசிய போதெல்லாம் அவனை மிரட்டி துரத்திய மிச்செல்லே குறைக்கிற யான் டயஸ் கடிக்காது என நினைத்து கொஞ்சம் மெத்தனமாக இருந்து விட்டாள். 2015 ஆண்டு பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்று தன் காதலி மிச்செல்லேவிற்கு சிறப்பான காதல் பரிசொன்று கொடுப்பதாக சொன்ன யான் டயஸ் லோக்கல் கிளாசிஃபைட் வெப்சைட்டில் கற்பழிக்க கட்டழகன் தேவை என்று ஒரு விளம்பரத்தை கொடுத்து யாரோ முன்பின் அறிமுகம் இல்லாத காஜி கலுசடை ஒருவனை வீட்டிற்கு அழைத்து வந்து மிச்செல்லேவை அவனுக்கு விருந்தாக்க முயன்றான். முரண்டு பிடித்த மிச்செல்லேவிற்கு 3 பெக் விஸ்கியை வலுக்கட்டாயமாக வாய்க்குள் ஊற்ற அரைக்குறை மயக்க போதையில் அந்த காஜி கலுசடையின் காம வெறிக்கு விருந்தானாள் மிச்செல்லே. அதை கேமராவில் படம் பிடித்தபடி பார்த்து ரசித்தான் யான் டயஸ்.